ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெஹந்தி பை விஜய் கிருஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, மேம் நாங்கள் உங்கள் வீடியோஸை பார்த்தே நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம், ஆனால் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு A3 சைஸ்ட் ஸ்கெட்ச் புக் இல்லைனா ட்ராயிங் புக் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏன் நம்ம ஸ்கெட்ச் புக் இல்லைனா ட்ராயிங் புக் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பேஜஸ் வந்து நல்லா திக்கண்டாக இருக்கும். உங்களோட நார்மல் அன்ரூல்டு நோட்ஸை விட இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு பேஜை திக்கண்டாக இருக்கும். இதில் நீங்கள் கோன் வச்சு ட்ரா பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பேஜில் ட்ரேஸ் விடுற அளவு கம்மியாகும். அப்படி இல்லைனா ஸ்மட்ஜ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். வேறஸ் நீங்கள் நார்மல் ஷீட்டில் யூஸ் பண்ணும்போது ட்ரேஸஸோ இல்லை ஸ்மட்ஜஸோ உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்கெட்ச் புக்கும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராயிங் புக்கும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் திக்கண்டாக இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வி நீட் அ A4 ஷீட். A4 ஷீட் வந்து நீங்கள் பண்டிலாக தான் வாங்கி வச்சுக்கணுன்னு கிடையாது. நீங்கள் கடையில் வந்து லூசண்டாகவும் வாங்கி வச்சுக்கலாம். ஏன் நம்ம ரெகுலர் ஷீட்ஸ் இல்லாமல் A4 ஷீட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம்? அகெயின் ரெகுலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மட்ஜ் ரொம்ப அதிகமாகும். நீங்கள் A4 ஷீட் ப்ரிஃபர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி. அண்ட் A4 ஷீட்ஸ் வச்சு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் வேணும். அந்த ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து ரைட்டிங் பேட் மேண்டட்ரி கிடையாது. ரைட்டிங் பேட் வந்து ஆப்ஷனல் தான். ரைட்டிங் பேட் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நோட் புக் மேலேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெய்லி போடுற வீடியோஸை வந்து டெய்லி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். ப்ராக்டிஸ்க்காக மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஒரு நாள் முடியலையா? நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டச் விடாமல் கிவ் அப் பண்ணாமல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய கற்றுக்கலாம், சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். சரி, நான் வந்து A4 ஷீட்டில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். A4 ஷீட்டில் இருக்கிறதும் நான் வந்து மெயின்டைன் பண்ணணுமான்னு கேட்டால், ஆமாம், மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லது. பட் ரெக்கார்ட் நோட் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். ரெக்கார்ட் நோட்டில் நம்ம கோன் வச்சு ட்ரா பண்ணும்போது அது வந்து உதிர்ந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ண பிறகு ட்ரை ஆனதும் க்ளூ கம், ஃபெவிகால் இல்லைனா இந்த மாதிரி லார்ஜ் சைஸ்டு செல்லோ டேப், அப்படியும் இல்லைனா இந்த ப்ரௌன் ஷீட் மேலே நம்ம வந்து ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஷீட்ஸும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி அதோட ஓரத்தில் வந்து நீங்கள் நார்மல் செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களோட கன்வீனியன்ட் தான். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெஹந்தி கோன் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைப்படுறது பென்சில், அதுக்கப்புறம் எரேசர், ஷார்ப்னர், லாங் சைஸ் ஸ்கேல். இதில் வந்து நான் மெஹந்தி கோன் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலை. மெஹந்தி கோன் வந்து ஆர்கானிக் கோன்ஸ் தான் நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம இது ப்ராக்டிஸ்க்காக தானே பண்ணுறோம். ஆர்கானிக் கோன்ஸ் கிடைக்கலனா கூட உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக விற்கிற எந்த கோனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லூஸ் அண்டில் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இல்லாமல் உங்களுக்கு காம்போவாகவும் கிடைச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் மெஹந்தி வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போர்ட்ரேட்ஸ் அது இதுன்னு எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். மறக்காமல் மெஹந்தி பை விஜய் கிருஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you soon.